ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பாகிஸ்தான் மீது இந்தியா தாக்குதலை தொடங்கியது. இதில் பயங்கரவாதிகளின் 9 முகாம்கள் அழிக்கப்பட்டன. தொடர்ந்து இரு நாடுகளுக்கு இடையே போர் மூண்டது. பாகிஸ்தானின் அனைத்து விதமான தாக்குதல்களையும் முறியடித்த இந்திய ராணுவம் பாகிஸ்தானின் ராணுவ தளங்கள் மீது பயங்கர தாக்குதல் நடத்தியது. இதனால் இரு நாடுகளிடையே பதற்றமான சூழல் நிலவி வந்தது. பாகிஸ்தான் தரப்பில் கடுமையான சேதம் ஏற்பட்டது. இந்த சூழலில் பாகிஸ்தான் ராணுவ டிஜிஎம்ஓ போர் நிறுத்தம் செய்வதற்கு வேண்டுகோள் விடுத்தார். அதன் அடிப்படையில் இந்தியாவும் போர் நிறுத்தம் செய்ய ஒப்புக்கொண்டது. சனிக்கிழமை மாலை 5 மணி முதல் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்துள்ளது. இருந்தும் பாகிஸ்தான் ராணுவம் இந்திய நிலைகள் மீது தாக்குதல் நடத்தியது. இதனால் எல்லையில் பதற்றமான சூழல் நிலவுகிறது. இந்நிலையில் டெல்லியில் பிரதமர் மோடி அவரது இல்லத்தில் முப்படை தளபதிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் முப்படை தலைமை தளபதி அனில் சௌஹான், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆகியோரும் பங்கேற்றனர். எல்லைப் பகுதியில் தற்போது நிலவும் சூழல் குறித்து முப்படை தளபதிகளிடமும் பிரதமர் மோடி கேட்டறிந்தார். எல்லையில் தாக்குதல் நிறுத்தப்பட்ட நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து பிரதமர் மோடி ஆலோசனை நடத்தினார். முப்படை தளபதிகளுக்கு பிரதமர் மோடி முக்கிய அறிவுறுத்தல்களை வழங்கினார். இந்நிலையில் அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் பிரதமர் மோடியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியதாக அந்நாட்டு ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. அதில் பாகிஸ்தானிலிருந்து குண்டுகள் வீசினால் இந்தியாவிலிருந்து ஏவுகணைகள் பாயும். காஷ்மீர் விவகாரத்தில் எங்களுக்காக மத்தியஸ்தம் செய்ய யாரும் தேவையில்லை, நாங்களும் எதிர்பார்க்கவில்லை. எல்லையில் பாகிஸ்தான் மீண்டும் அத்துமீறினால் தக்க பதிலடி தரப்படும். காஷ்மீர் குறித்து இந்தியாவுக்கு மிக தெளிவான நிலைப்பாடு உள்ளது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்க வேண்டும் என்பது மட்டுமே எஞ்சி இருக்கிறது. பேசுவதற்கு வேறு எதுவும் இல்லை. பயங்கரவாதிகளை ஒப்படைப்பது பற்றி பாகிஸ்தான் பேச முன்வந்தால் பேசினால் நாம் பேசலாம் என பிரதமர் மோடி தெரிவித்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது.